சீல் நடிகை மகாலட்சுமி திடீர் மரணமா? வெளியான அதிர்ச்சி தகவல் ரசிகர் மத்தியில ஒரு சோகத்தை பெய்து ஏற்படுத்தியிருக்கு. காரணம், சீரியல்ல மிக முக்கியமான நடிகையா திகழ்றவங்க மகாலட்சுமி. மகாலட்சுமி ஒரு சீரியல் நடிகையா அறிமுகமாகறதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு விஜேவா தொகுப்பாளினியா இருந்தாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நடிப்புல அதிக ஆர்வம். ஆனா ஆரம்பத்துல வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் இவங்க சின்ன தொலைக்காட்சி ஒண்ணுல தொகுப்பாளினியா இருந்தாங்க. அப்போதான் ஒரு சீரியல் இயக்குனருடைய பழக்கம் ஏற்பட்டு இவங்களுக்கு சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. என்னதான் சீரியல்ல நடிச்சாலுமே இவங்களுடைய கதாபாத்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சீரியல்லையும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா அமைஞ்சது. இவங்க கிட்டத்தட்ட சன் டிவில மட்டுமே 50 சீரியலுக்கும் மேல கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா முக்கியமான கதாபாத்திரம். இதுல இவங்களுடைய கேரக்டர் அதிக அளவுல எதிர்மறையான கேரக்டர் தான் இருந்திருக்கு. வில்லத்தனத்துக்கு மிகவும் பெயர் போனவங்க நம்ம மகாலட்சுமி. சன் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய ஏதாவது ஒரு சீரியல்ல ஒரு முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையில சீரியல் சரியா போகல அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம மகாலட்சுமி உடனே ஒரு வில்லி கதாபாத்திரத்துல களமிறங்கி பயங்கரமா பின்னி பெடல் எடுத்துருவாங்க. அவங்களுக்காகவே அந்த சீரியல் கண்டிப்பா பாக்குற மாதிரி விறுவிறுப்பான கதைக்களத்தோட போகும். அப்படி சன் டிவியுடைய மிக முக்கியமான ஒரு நடிகையா மகாலட்சுமி மாறிட்டாங்க. இப்படியாப்பட்ட மகாலட்சுமி சன் டிவி தவிர சில சீரியல்கள்ல சின்ன சின்ன சீரியல் நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அதிகமா பேர் வாங்கி கொடுத்தது சன் டிவி தான். அது மட்டும் இல்லாம இவங்களோட திருமண வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது சன் டிவில ஒரு நடிகர் கூட இவங்க அஃபேர்ல இருந்தாங்க. அது அவங்களுடைய கணவருக்கு தெரிய வந்ததுனால இவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் தேவையில்லாம பிரச்சனை ஏற்பட்டு அவங்க கணவர் அவரை விவாகரத்து பண்ணிட்டாங்க. அதன் பிறகு மகாலட்சுமி கொஞ்சம் கூட கலங்காம தொடர்ந்து சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப கூட நம்ம மல்லி சீரியல்ல ராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான வில்லி கதாபாத்திரத்துல பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம மகாலட்சுமி. அப்படிப்பட்ட மகாலட்சுமி 2 வருஷத்துக்கு முன்னாடி தி ஃபேட்மேன் ரவீந்தர் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பாளரை திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இந்த திருமணம் ரசிகர்கள் மத்தியில மிக பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா மகாலட்சுமி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா இவங்க போய் எதற்காக இந்த ஃபேட்மேன் ரவீந்தர் அப்படிங்கிற ஒரு குண்டு பையல திருமணம் பண்ணாங்க அப்படின்னு ரசிகர்களுக்கு பயங்கரமான ஒரு கோபத்தை ஏற்படுத்துனுச்சு. ஆனா மகாலட்சுமி இதை பத்தியும் கவலைப்படாம எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, அதனால நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு அந்த பெரும் குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஒரே ஒரு பதிலா பிரச்சனைய ஈஸியா முடிச்சுட்டாங்க. கழுத எப்படியோ நல்லது இருந்தா சரிதான், சந்தோஷமா இருங்க அப்படின்னு ரசிகர்களும் அவங்களுக்குலாம் வாழ்த்து தெரிவிச்சாங்க. ஆனா இவங்க திருமணம் பண்ணி 2 வருஷத்துல இவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடும் போனுச்சு. ரீசெண்டா கூட நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் ஏதோ ஒரு மோசடி வழக்குல ஜெயிலுக்குலாம் போனாரு. இருந்தாலுமே 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஃபேட்மேன் ரவீந்தருக்கும் மகாலட்சுமிக்கும் குழந்தை பெத்துக்கலான்னு ஒரு ஆசை. மகாலட்சுமிக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். ஆனா ரவீந்தருடைய உடல்நிலை கண்டிப்பா குழந்தை பெத்துக்கிறதுக்கு சரியா வராது. இதனால நம்ம நடிகை நயன்தாரா மாதிரி சின்ன ஒரு விஷயம் பண்ணி குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு வாடகை மூலியமா நம்ம ரவீந்தர் முடிவு பண்ணாரு. ஆனா இங்க மகாலட்சுமியால பெத்துக்க முடியும், ரவீந்தருக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கு. அதை மறைச்சு கிழிச்சு ரவீந்தர் சில விஷயங்கள் பண்ணாரு. இதுல மகாலட்சுமிக்கு ரவீந்தருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. சண்டை முற்றி இருக்கு. இந்த முற்றிய சண்டை அவங்களுக்குள்ள அளவுக்கு அதிகமா போடுறதுனால இவங்க 2 பேருமே பயங்கரமா அடிச்சுக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. சோ மகாலட்சுமி ரவீந்தரை விட்டுட்டு கோவப்பட்டுட்டு கிளம்பி ஷூட்டிங்கும் போயிட்டாங்க. போன இடத்துல மகாலட்சுமியா பாக்கிறதுக்கு ரவீந்தர் போயிருக்காரு. ஏன்னா மகாலட்சுமி கடந்த 10 நாட்களா வீட்டுக்கு வரல. ரவீந்தர் போன் பண்ணி எடுக்கல. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு ரவீந்தர் மகாலட்சுமி பேசும்போது இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. சோ அந்த இடத்துல ரவீந்தர் மகாலட்சுமிய கண்ணாப்பண்ணு பேசிட்டு வந்துட்டாரு. அதுவும் மது போதையில. சோ மகாலட்சுமி எல்லாரும் முன்னாடியும் பயங்கரமா அசிங்கப்பட்டுமே அப்படின்னு அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிருக்காங்க. போனவங்க நம்மள இப்படி கேவலப்படுத்திட்டானே இந்த ரவீந்தர் அப்படின்னு பயங்கர மன உளைச்சல்ல என்ன பண்றேன்னு தெரியாம வீட்டிலேயே தற்கொலை முயற்சி எடுத்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு துயரம் ஏற்பட்டிருக்குதா இப்போ மிக முக்கியமான தகவல்கள் வெளியாகி சீரியல் ரசிகர்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.